கடையில் 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிற ஓரியோ ஷேக்கை எப்படி வீட்லேயே செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க, இது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. நமக்கு தேவையானதெல்லாம் ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு ஓரியோ பிஸ்கெட்டு, ஒரு ஐஸ்கிரீமு, கொஞ்சம் டார்க் சாக்லேட் இருந்தாலே போதுங்க. நம்ம வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 10 ரூபா ஓரியோ பிஸ்கெட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு மிக்ஸி ஜார், நார்மலான மிக்ஸி ஜார் இருந்தாலே போதுங்க. மிக்ஸி ஜாரு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஜூஸ் இருக்கு தனி மிக்ஸி இதுக்கு, அப்பெல்லாம் இல்லைங்க. சேம் நீங்கள் சட்னி எல்லாம் அரைப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு மிக்ஸி இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி ஒரு ஓரியோ பிஸ்கெட்டை நீங்கள் முழுசாக போடாமல் சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டால் நல்லா இருக்குங்க. ஏன்னா மிக்சியில் வந்து அங்கங்கே போய் மாட்டிக்கும், அதனால் மிக்சிக்கு தாங்க ப்ராப்ளம். அதனால் சின்னதாக நீங்கள் உடச்சி போட்டுங்க. நான் போடுற மாதிரி 2ஆக உடச்சி போட்டாலும் சரி, அதோட சின்னதாக உடச்சி போட்டாலும் சரி, உங்களோட இதுக்காக தான். நீங்கள் வந்து நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஒரு 2 பிஸ்கெட்டு 3 பிஸ்கெட் கூட போட்டுங்க. அதாவது 2 பிஸ்கெட் வந்து 2 பாக்கெட்டு 3 பாக்கெட் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து சிம்பிளுங்க. கடையில் நம்ம 50 ரூபா 60 ரூபாலாம் வாங்கி குடிக்கிறது, நம்ம வெயில் சீசனில் நம்மளே சூப்பராக போட்டு குடிச்சா அதோட டேஸ்ட்டே தனிங்க. இதை பாருங்க, நான் வந்து 10 ரூபா ஒரே ஒரு சோனா பாக்கெட் பால் பாக்கெட் தான் வாங்கி போட்டேன். வீட்டில் யாரும் குடிக்க மாட்டாங்க, நான் ஒருத்தர் மட்டும்தான். நீங்களே பாருங்க, செம்மையா இருக்குங்க. டேஸ்ட்லாம் நம்ம கடையில் குடிக்கிறதோட இந்த மாதிரி இருக்கும். நம்ம உங்கள் வீட்டில் வந்து டார்க் சாக்லேட் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்தது இருந்தது, அதனால நான் போட்டேன். டார்க் சாக்லேட் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. நம்ம எப்படி போனாலும் சேம் டேஸ்ட் தான். கொஞ்சம் டார்க் சாக்லேட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் போட்டு. இப்போ பார்த்துங்க, 10 ரூபாது இந்த சாக்லேட்டு 10 ரூபாது ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. நான் கப் ஐஸ் தான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதை போட்டுட்டு டேஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் போடும் போது நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகம். இன்னும் சில கடையிலலாம் நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீமே போட மாட்டாங்க, டேஸ்ட் வந்து ஆனால் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஐஸ்கிரீம் போடுறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாவே இருக்குங்க. ஃபுல்லாக இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது நீங்களே பாருங்களேன், உங்களுக்கே அந்த ஓரியோ ஷேக்கோட இது தெரியும். சர்க்கரை தேவையான அளவுக்கு சர்க்கரை, நம்ம எவ்வளோ சர்க்கரை தேவையுமே, இப்போ சாக்லேட்டு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையும் போட்டால் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதோ பாருங்க, அவ்வளோதாங்க ஓரியோ ஷேக்கு. நீங்களே ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு இதை குடிக்கிறதுக்காக நம்ம அவ்வளோ காசு செலவு பண்ணோம்னு சொல்லி நீங்களே நினைப்பீங்க. நம்ம வந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டு அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிஸ்கெட்டு அது எல்லாமே நம்ம டெக்கரேஷன் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ கடையிலலாம் கண்டிப்பாக பண்ணுறாங்கன்னா கொஞ்சமாச்சு வாட்டர் ஆட் பண்ணி போடுவாங்க. அதே மாதிரி அந்த அளவுக்கு க்ளீனாகவும் இருக்காது. நம்ம பண்ணுறதுனால, நம்ம வீட்லேயே நம்ம கண்ணெதிரில் பண்ணதுனால உங்களுக்கு வந்து எந்தவித இதுவும் வராதுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹெல்த்திங்க, நம்ம வீட்லேயே செய்கிறதுனால. நமக்கு ஐஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐஸ் வந்து மேலே கொஞ்சம் 2 நிமிஷம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் உள்ளே போட்டு மிக்சிங் பண்ணும்போது அதே மாதிரி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு, இப்போ உங்கள் வீட்டுக்காரலாம் கெஸ்ட் யாரெல்லாம் வராங்கன்னா, வெயிலில் போயிட்டு வரவங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த ஐஸ் வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வீட்லேயே சேர்த்துனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.